டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைமை நிர்வாகி எலான் மஸ்க் மீது முன்னாள் ஊழியர்கள் 8 பேர் பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்ந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றச்சாட்டின் முழுமையான பின்னணி என்ன? உலகின் முன்னணி பணக்காரரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனருமான எலான் மஸ்க் மீதான இந்த அதிரடி குற்றச்சாட்டை அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதழ் வெளியிட்டுள்ளது. தன்னுடைய நிறுவனங்களான டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸில் பணிபுரியும் 2 பெண் ஊழியர்களுடன் எலான் மஸ்க் பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாக திடுக்கிடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு பெண் ஊழியரிடம் தனது குழந்தைகளை பெற்றுத் தருமாறு பலமுறை கேட்டு தொல்லை கொடுத்ததாகவும் அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் எலான் மஸ்கின் ஜெட் விமான பணிப்பெண் ஒருவர் 2016ஆம் ஆண்டில் மஸ்க் தன்னிடம் தவறான ஆசையை வெளிப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஸ்பேஸ் எக்ஸ் பயிற்சியாளராக இருந்த ஒரு பெண் எலான் மஸ்குடன் பாலியல் உறவில் இருந்ததாக தெரிகிறது. இதனால் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஸ்பேஸ் எக்ஸில் பணிபுரிந்த மற்றொரு பெண் இரவில் தனது வீட்டிற்கு வருமாறு எலான் மஸ்க் பலமுறை அழைப்பு விடுத்ததாக கூறி இருவருக்கும் இடையிலான உரையாடல் பதிவுகளையும் பகிர்ந்துள்ளார். இவ்வாறு பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் எலான் மஸ்க் மீது தற்பொழுது சரமாரியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா ஆகிய 2 நிறுவனங்களிலும் எலான் மஸ்க் ஒரு விதமான கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளார். அந்த 2 நிறுவனங்களிலும் பாலியல் ரீதியான நகைச்சுவைகள் பெண்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. வேறு வழியில்லாமல் பாலியல் நகைச்சுவைகள் மற்றும் பிற வகையான துன்புறுத்தல்களை பொறுத்து கொண்டதாக பெண் ஊழியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மோசமான பாலியல் புகைப்படங்கள், மீம்ஸுகள் பணியிடத்தில் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்களை பழிவாங்கும் நோக்கில் எலான் மஸ்க் பணி நீக்கம் செய்தார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். பணி நேரங்களில் LSD, கொகைன், எக்ஸ்டசி, காளான்கள் போன்ற போதைப் பொருட்களை எலான் மஸ்க் பயன்படுத்தியதாகவும் சமீபத்தில் குற்றச்சாட்டு எழுந்தது. பணியிடத்தில் பெண்களுக்கு எதிராக பல்வேறு பாகுபாடு காட்டுவதாகவும் திறமையான பெண்களுக்கும் குறைவான ஊதியமே வழங்கப்பட்டதாகவும் பெண் ஊழியர்கள் எழுத்து மூலமாக புகார் தெரிவித்த போது அவர்களுக்கு எதிராக பழிவாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை எலான் மஸ்க் தரப்பு மறுத்துள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நிறுவன கொள்கைகளை மீறியதாகவும் அவர்களின் பணி நீக்கத்தில் எலான் மஸ்க் சம்பந்தப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் பிரபல சமூக வலைத்தளமான ட்விட்டர் நிறுவனத்தை பெரும் தொகை கொடுத்து வாங்கிய எலான் மஸ்க் அதில் பெரும்பாலான ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் அவர் மீது பெண் ஊழியர்கள் தொடுத்துள்ள பாலியல் வழக்கு பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ளது.